ஓம் பம் வாராகி நம. அனைவருக்கும் வணக்கம். மீனராசி மீனலக்கணத்தைச் சேர்ந்த நண்பர்கள் தற்பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏற்கனவே நம்பிக்கிடக்கூடிய ராசி அப்படிங்கிறது மீனராசி. அதுலேயும் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம்னா வாண்டடாக போய் ஏமாறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அபிலாஷைகளை நிறுத்தக்கூடிய 11ஆம் பாவத்திற்கும் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய 12ஆம் பாவத்திற்கும் அதிபதியாகவே சனி பகவானே இருக்கிறார் இல்லையா. அவர் இப்போ கோச்சாரத்தில் மீன ராசியிலே அமர்ந்திருக்கிறார். இப்போ வக்ரமாக இருக்கார். அதுவும் அந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறது குருவோட நட்சத்திரம், லக்னாதிபதியான குருவோட நட்சத்திரத்திலே இருக்கார். ராசி ஐக்கிய அதிபதியும் அவரே தான். அந்த குருவும் கோச்சாரத்தில் இப்போ அதிசாரமாகி போய் அவரும் வக்ரமாக இருந்து சுயசாரமே வாங்கியிருக்கார். அப்போ சனியும் குருசாரம், குருவும் குருசாரத்திலே இருக்காங்க. அப்போ இதோட பலன் ரொம்ப அபரிவிதமாக வேலை செய்ய போகுது அப்படிங்கிற அமைப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பலன் எப்பத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதுவும் சனி புரட்டாதி நட்சத்திரத்திலே நிற்கிறாரு. இந்த ஏமாறதில் முக்கியமான நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும். இப்போ புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறவர், அதுக்கப்புறம் உத்திரட்டாதிக்கு வருவார். உத்திரட்டாதிக்கு 4 பாதத்தையும் கிடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படிங்கிற ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இப்போ காலப்புருஷனோட 4ஆம் வீடான கடகத்தில் குரு பகவான் உட்காந்துருக்காரு. ஏன்னா சனி நிற்கிறது குருவோட சாரத்தில் நின்று அந்த குருவோட வேலையை செய்யும்போது, அது இல்லாமல் இது லக்கணத்துக்கு 5ஆம் பாவம், ராசிக்கு 5ஆம் பாவமாக வரனால பூர்வீகம் சம்பந்தமாக, முக்கியமாக பூர்வீகம் சொத்து சம்பந்தமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குலதெய்வங்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இவங்களுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் ஒரு சிவன் கோயில் சென்று ஒரு விளக்கு ஏற்றி, அதுவும் சுத்தமான சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விளக்கெண்ணெயாக இருக்கணும், போட்டுட்டு குரு பகவான் சிவபெருமான்கிட்ட தங்களுடைய வழிபாடு எல்லாத்தையும் வைத்து, தங்களோட கோரிக்கைகள் வைத்து, எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு ஒரு 16 முறை வலம் வாங்க சிவபெருமானை. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இந்த நாட்களை கடந்து விடலாம். நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கும்.